உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். யாருடைய ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து 6, 8, 12 அதிபதிகள் பலவீனமாக இருக்குதோ அவங்களுக்கு முதல் தரமாகவும், யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகள் நம்பர் 1 ரேங்க்லையும் கேந்திர கோணாதிபதிகள் நம்பர் 2 ரேங்கில் இருந்தோ அவங்களுக்கு வேலையே செய்யாது. முதலில் உங்களுக்கு வரக்கூடிய தொகை 9, ரெண்டாவது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5 தொகை வரும். எப்போ வரும்? கெஞ்சினா கூட கிடைக்காத காலகட்டம். அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும். நல்லதுன்னா எதில்? பணத்தில், ஆரோக்கியத்தில், ஐஸ்வர்யத்தில், குடும்பத்தினுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றத்தில் இதெல்லாம் நடக்கும். 9 மார்ச் 2026 பயம் தொத்திக்கும். என்னடா இது, இவ்வளோ நல்லா யோகத்துக்கு வந்துட்டுமே, இதை காப்பாற்ற முடியுமான்னு. பிறகு உங்கள் படை மாறுகிறது. 1 ஜூன் 2026 டு 25 ஜூன் 2027. இன்வெஸ்டர் கிடைக்கும் காலம், ஷேர் ஹோல்டர் கிடைக்கும் காலம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பிகளே. நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன். காலம் 18 மே 2025 ஞாயிற்றுக்கிழமை 1:42 PM முதல் 5 டிசம்பர் 2026 சனிக்கிழமை 7:52 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு யூடியூப்ல எல்லாருமே சொல்லி உங்களை குளிரூட்டப்பட்ட சாதனம் போல் ஆக்கியிருப்பாங்க. ரிஷபராசிக்கு சனி இப்போதான் 11 இருந்தார். இப்போ ரிஷபராசிக்கு சனியும் 11 இருக்கார். ராகு இவ்வளவு நாள் உங்களுக்கு 11 இருந்து இப்போ கும்பத்துக்கு வராரு. ஆமாம், இப்போ அவர் கும்ப ராகுவாக வரார். இந்த கும்ப ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். பொது விதியில் 3, 6, 10, 11 ராகு இருந்தால் அது உபஜயம். அதனால் நீங்கள் பல விதத்தில் மேன்மை அடைய போகிறீங்க, நன்மை அடைய போகிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி உங்களை யூடியூப்பில் எல்லா ஜோதிடர்களும் உசுப்பேத்திய உடம்பை இப்போ புண்ணாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த உசுப்பேத்தினது எல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கடனை உடனே வாங்கி சிக்கலில் சிக்கிடாதீங்கோ என்று முதலில் உங்களுக்கு நான் கூறிவிடுகின்றேன். உங்களுடைய ரிஷபராசியில் நீங்கள் மட்டும் பிறந்திருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி பேர் இருப்பாங்க இந்த 800 கோடி பேர் ஜனத்தொகையில். அவங்க அத்தனை பேருக்குமே இது பொருந்துமான்னா அவங்கவுங்க அடிப்படை ஜாதகத்துக்கு ஏற்றது தான் பொருந்தும். பொது விதி அவங்களுக்கு தேவை, யூடியூப்காரங்களுக்கு வியூஸ் வரணும், அதில் ஒரு பணம் வரணும், அவ்வளோதான். இது வீட்டில் உட்காந்த மாதிரி ஏசி ரூமில். ஆனால் பொன்னம்பலம் பாஷையில் சொன்னால் நாமளே குந்தோணும், நாமளே சட்டியை வைக்கணும், நாமளே பாயாசம் காய்ச்சோணும், நாமளே அதை ஆற்றி குடிக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதனால் அடிப்படை ஜாதகத்துக்கு ஏற்பதான் கோச்சாரமே வேலை செய்யும். தான் சூட்சுமம். யாருடைய ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து 6, 8, 12 அதிபதிகள் பலவீனமாக இருக்குதோ அவங்களுக்கு முதல் தரமாகவும், யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகள் நம்பர் 1 ரேங்க்லையும் கேந்திர கோணாதிபதிகள் நம்பர் 2 ரேங்கில் இருந்தோ அவங்களுக்கு வேலையே செய்யாது. அதை விட இன்னும் துன்பத்தை வேற கொடுத்துரும்.
அதுவும் நல்ல கோச்சாரம்லாம் வந்ததுனாக்கா ஏதோ கஞ்சி குடிப்பான், அவ்வளோதான். அதுதான் நல்லது அவனுக்கு. இப்படி நிறைய இன்டீரியருக்குள்ளே போனீங்கன்னா ஆழம், அப்போ தான் வகைப்படுத்த முடியும். அதுக்கு தான் நான் இறப்பதற்குள் உலகிலேயே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் யூனிவர்சிட்டியை உருவாக்கிட்டு ஒரு 300 ஏக்கரால் அங்கே ஆண் பெண்கள் ஒரு 3000 பேர் தங்கி படிக்கிறதுக்கு வசதியை பண்ணிட்டு போனோம். அதுக்கு தான் டோனர்ஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமாம், வரும். அது என் ஜாதகத்தில் உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானியாவான்னு அகத்தியர் சொல்லியிருக்கும்போது வராமல் எங்கே போகுது? ரைட், இப்போ பலனை கேளுங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் எடுத்த எடுப்பில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் என்பதை பற்றி கூறுகின்றேன். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் இணைந்திருங்கள். இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது அதை சொல்கிறேன். முதல்ல சாமி கேட்டுக்கோ. இது ஆரம்பித்த ஒரு 2 நாள் கழித்து உனக்கு கிட்டத்தட்ட 6 விதமான தொகை வருது. எனக்கு வரலையேன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க என்கிட்ட, இல்லைன்னா உங்களுக்கே ஜோசியம் தெரிஞ்ச. அப்படி வரக்கூடிய தொகை எண்ணிக்கை 9 என்ற தொகை முதலில் வரும். முதலில் உங்களுக்கு வரக்கூடிய தொகை 9, ரெண்டாவது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5 தொகை வரும். எப்போ வரும்? 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஆரம்பித்தோன்னா 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளே இது வரும். 25 மே 25க்குள்ளே வரும். அது ஆரம்பிக்கிறது 20 மே 2025 டு 25 மே 2025க்குள்ளே வரும். ரைட். மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஆழ்மனம் ஃபுல்லாக சொல்லுது, ஒரு வீடாவது வாங்கினையா, பாரதியார் சொன்ன மாதிரி காணி நிலமாவது வாங்கினங்க அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் உங்கள் மனம் செயல்படுகிறது. அடுத்தபடியாக இந்த ராகுகேது பயிற்சி ஆரம்பித்தவுடன் 14 மே 2025 1 ஜூன் 2026 இந்த காலகட்டம் உண்மையிலேயே பொற்காலம். கெஞ்சினா கூட கிடைக்காத காலகட்டம். அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும். மேலும் இது வேலை செய்ய வைக்கிறதுக்கு தனிப்பட்ட ஒரு விழிப்புணர்வும் வேணும். அதுவும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதோ அந்த நேரத்தில் கஞ்சி குடிச்சுன்ற மாதிரி போயிடும், அவ்வளோதான். ஆக இந்த 14 மே 2025 டு 1 ஜூன் 2026 உண்மையிலேயே இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்தார். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஆக ஏற்கனவே 11ஆம் இடம் என்பது தான் 100%, 10ஆம் இடம் என்பது அது ஒரு 50% வச்சுக்கலாம். ரைட். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஆக இந்த ராகு கும்பத்தில் 1.5 வருட காலம் உங்களுக்கு சஞ்சரிக்க போகுது. 2025 மே டு 2026 டிசம்பர். இந்த பல தொழில் பண்ண போறீங்க. ஒரு தொழில் கிடையாதுயா. காதை வச்சு ஒரு தொழில், மூக்கை வச்சு ஒரு தொழில், வாயை வச்சு ஒரு தொழில், கண்ணை வச்சு ஒரு தொழில், கையை வச்சு ஒரு தொழில், காதை வச்சு ஒரு தொழில். காது ஏற்கனவே சொல்லிட்டேன்னா சரி. தலையை வச்சு சிந்திக்கிறத வச்சு ஒரு தொழில், காலை வச்சு ஒரு தொழில். ஓடுறீங்க பாருங்க, எனர்ஜி அதை வச்சு இப்படி ஓடி பல விதத்துலேயும் தொழில் பண்ண போகிறீங்க. 2025 மே டு 2026 டிசம்பர் இந்த ராகுகேது பயிற்சியில். அதில் பொற்காலம் தான் இப்போ சொல்லிட்டேன். 14 மே 2025 டு 1 ஜூன் 2026. பிறகு அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த நல்ல நேரத்திலேயே உங்கள் படை மாற போது 18 அக்டோபர் 2025 டு 6 டிசம்பர் 2025 விழிப்புணர்வாக இருந்து காத்துக்கொள்ளுங்கள். இல்லைனா இதுவரையிலும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி காலம்தான் 18 அக்டோபர் 2025 டு 6 டிசம்பர் 2025. பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா மீண்டும் அங்கிருந்து நீங்கள் வந்தால் இப்போ நல்ல இடத்துல இருந்து ஒரு கெட்ட இடம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா?
அதுதான் 18 அக்டோபர் 2025 டு 6 டிசம்பர் 2025. மீண்டும் அந்த கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குது. அதுதான் 11/11/25 டு 5 டிசம்பர் 2025. பிறகு மீண்டும் நல்ல இடத்துல மீண்டும் இப்போ நல்லது நடக்க போகுது 5 டிசம்பர் 2025 டு 9 மார்ச் 2026. நல்லதுன்னா எதில்? பணத்தில், ஆயுள் ஆரோக்கியத்தில், ஐஸ்வர்யத்தில், குடும்பத்தினுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றத்தில் இதெல்லாம் நடக்கும். பிறகு பிள்ளைகள் படிப்பு, கல்வி, திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடிய அமைப்பு, அந்த அடிப்படை ஜாதத்தில் இருந்தால் இனிமேல்லாம் திருமணம் ஆகணும்லாம் சொல்லவே முடியாது. ஜாதகம் நல்லா இருந்தால் கூட, ஏன்னா காலம் மாறி போச்சு. அதனால தான் ஜோதிடம் கால தேச வர்த்தமானம்ன்றான். அந்தந்த காலத்துக்கு, அந்தந்த யுகத்துக்கு, அந்தந்த ஒரு காலம் 50 வருஷத்துக்கு, ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு காலம் மாறும். இதெல்லாம் எந்த ஜோதிட நூல்கள் இல்லை. நானும் அருணாச்சலமும் ஒரு 10 ஆண்டுகள் பேசும்போது ஒரு நாள் 18 மணி நேரத்தில் விழுந்த பாயிண்ட்டுகள். 60 வருஷத்துக்கு ஒரு 3 காலம்தான். ஒன்று ஆன்மீக காலம், அந்த டைமில் எல்லா நாத்திகன்னு கூட கொஞ்சம் பக்தி வந்துடும். இன்னொன்று லௌகீக காலம், அப்போது சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு நினச்சதெல்லாம் வாழ்வான். பிறகு ஆன்மீக காலம், லௌகீக காலம், பிறகு சோதனை காலம். அந்த சோதனை காலத்தில் தான் போர், பஞ்சம், வறுமை, இயற்கை சீற்றம் நடக்கும். ஆக தற்போது நான் உணர்ந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலம் 60 ஆண்டுகள் போர் சூழும் காலம். ஆமாம், அது ஆரம்பித்தது எப்போ ஆரம்பித்தது? எப்போ ட்வின் டவரில் அடித்தான் பாருங்கள், 2002 செப்டம்பர் 11. அதிலிருந்து 60 ஆண்டுகள் போர் சூழும் காலம். கிட்டத்தட்ட 2011 × 60 எவ்வளோ? 2060, 70 வரலுமே போர் சூழும் காலம் தான் இப்போ போயிட்டுருக்கு. இது ஒரு சோதனையான காலம். அந்த சோதனையில் சில சாதனைகள் யாரால் செய்ய முடியும்? அடிப்படை ஜாதக பலம் உள்ளவர்கள் மட்டுமே செய்ய முடியும். பிறகு மீண்டும் ஒரு பொருளாதார உயர்வு காலம் 5 டிசம்பர் 2025 டு 9 மார்ச் 2026. பிறகு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. 9 மார்ச் 2026 பயம் தொத்திக்கும். என்னடா இது, இவ்வளோ நல்லா யோகத்துக்கு வந்துட்டுமே, இதை காப்பாற்ற முடியுமான்னு நினச்ச மாதிரியே காப்பாற்ற முடியாமல் போகிற காலம் இருக்குது. அது அப்போ சொல்கிறேன். பிறகு 15 ஜனவரி 2026 டு 23 பிப்ரவரி 2026 மனைவியின் கை ஓங்கும், எதிராளி கை ஓங்கும், பார்ட்னர்ஷிப் கை ஓங்கும், சமூகத்தின் கை ஓங்கும். அதன் மூலம் சில நன்மைகளும் உண்டு, சில பாதகங்களும் உண்டு. பிறகு உங்கள் படை மாளுகிறது 1 ஜூன் 2026 டு 25 ஜூன் 2027. கடந்த 11 வருஷம் என்னையா இது? குரு பயிற்சியாவது, ராகு எது பயிற்சியாவது, படை மாண்டதுன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அது துரியோதனன்னு சொல்லாதீங்க. கோடீஸ்வரனுக்கே ஆச்சுனாக்கா அப்போ நடுத்தர வர்க்கத்துக்காரனுக்கு எப்படி ஆகும், அதை விட கீழ்மட்டத்தில் உள்ளவனுக்கு எப்படி ஆகும், பிச்சைக்காரனுக்கு எப்படி ஆகும்னு யோசிச்சுன்னு பார்க்கணும். ஜாதகத்திலே 3 ஜாதகம் உண்டு. LIG லோ இன்கம் கிரேடு, மிடில் இன்கம் கிரேடு, ஹை இன்கம் கிரேடு, பிறகு பெக்கர். அவங்க ஜாதகம் என்ன ஆகும்? தூக்கி அடித்து சாப்பிட்ரும். அதுதான் 1 ஜூன் 2026 டு 25 ஜூன் 2027 உங்கள் படை மாண்ட நேரம். மாண்டு சாம்பல் எரிஞ்சு போகுது. முடிஞ்சால் இப்போ தான் 1 வருஷம் முன்னாடி சொல்கிறேன், காப்பாற்றிக்கிங்க திறமை இருந்தா. ரைட். பிறகு 2/9/2026 டு 1 ஜூன் 2027 பொற்காலம். எதில்? கடன் வாங்குறதுல 6ன்ற தொகை 6000, 60,000, 60 லட்சம், 6 லட்சம், 5 லட்சம், 24 லட்சம், 6 கோடி, 60 கோடி வரலும் கடன் கிடைக்கும் காலம். இன்வெஸ்டர் கிடைக்கும் காலம், ஷேர் ஹோல்டர் கிடைக்கும் காலம். ரைட். பிறகு 3/10/26 டு 5/11/2026 அதிலேயே கொஞ்சம் நல்ல அழுத்தம் திருத்தமான ஒரு முத்திரை பதிக்கும் காலம். அந்த கடன் கிடைக்கும், 100% கிடைக்கும் காலம் 3/10/26, 3/10/2026 டு 5 நவம்பர் 2026. பிறகு அத்துடன் இந்த ராகுகேது பயிற்சி பலாப்பலன் நிறைவடைகிறது. பிறகு இதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு நன்மை அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம்.
விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிடு நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.